வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் மேனேஜ்மெண்ட் சீட் நல்லதா, கவுன்சிலிங் சீட் நல்லதா? நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ், மேஜர் கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா, சார் கவுன்சிலிங்ல புக் பண்றது இப்பவே நல்லதா, இல்ல கவுன்சிலிங் வர வெயிட் பண்றது நல்லதா? ஸோ முதல்ல வந்து கவுன்சிலிங்ல எத்தனை சீட்ஸ், மேனேஜ்மெண்ட்ல எத்தனை சீட்டு, இது தெரிஞ்சா நீங்க இந்த கொஸ்டினே கேட்க மாட்டீங்க. இது யார் அதிகமா இந்த கேள்விகள் கேட்கறாங்கன்னா, நல்ல மார்க் அவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்க நான் கேட்கிற இதெல்லாம் எவ்வளோனா, சார் நான் 160 கட் ஆஃப் எடுப்பேன், 170 எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹை ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கிறவங்க, மேபி ஒரு சிலவங்களுக்கு நான் கேட்கும்போது வந்து சார் நான் 195 வரை எடுப்பேன். அப்படி இருக்கிறவங்கள என்ன கேட்கறாங்கன்னா, சார் நான் கவுன்சிலிங் போகணுமா, மேனேஜ்மெண்ட் போகணுமான்னு. முதல்ல ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கு எத்தனை சீட் கிடைக்கும்னு முதல்ல இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து முடிவை நீங்களே எடுத்துக்கிடுவீங்க. அந்த எண்ட்ல வந்து உங்களுக்கே தெரியும். ரைட். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து 425 காலேஜஸ் இருக்கு. ரைட். இப்போ மேக்சிமம் வந்து எல்லா காலேஜ்லயும் வந்து என்னது, நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. போக வந்து எல்லா கோர்சஸ் இருக்கு. ஒரு காலேஜ்ல ஒரு செக்ஷன்னா வந்து பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 60 சீட்டு. எந்த ஒரு காலேஜ்லயும் வந்து ஒரு செக்ஷன், அதாவது ஒரு இன்டேக்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்டேக்னா வந்து 60 பேர் படிப்பாங்க. இந்த 60 பேர் நல்லா நான் சொல்றத வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. 60 பேர் வந்து ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு செக்ஷன்ல 60 பேர்னு வச்சுக்கோங்க. இந்த 60 பேர்ல வந்து 65%, அதாவது 65% வந்து கண்டிப்பா வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்தே ஆகணும். எவ்வளோ? 65%. 60 பேர் ஒரு செக்ஷன்ல படிக்கிறாங்கன்னா 65% வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்தே ஆகணும். அப்போ வந்து என்னது, சிம்பிள் கால்குலேஷன், 60 இன்ட்டு 65 டிவைடட் பை 100. அப்பனா வந்து ஒரு செக்ஷன்ல 39 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்தே ஆகணும். ஒரு செக்ஷனுக்கு. ஒரு செக்ஷன்ல 60னா 39 சீட் வந்து எதுக்கு கொடுத்தாகணும், கவுன்சிலிங்கே கொடுத்தாகணும். ரைட். ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு எத்தனை மிச்சம் இருக்கிற 35%. அப்படின்னா என்னது, ஒரு செக்ஷன்ல 39 பேர் கவுன்சிலிங் தான் வருவாங்க. 21 பேர் மட்டும்தான், நல்லா 21 பேர் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்ல போட முடியும். புரியுதா? ரைட். இதே இது வந்து செக்ஷன். இப்ப எல்லா காலேஜ்லயும் வந்து செக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கு. 5 செக்ஷன், 10 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஒரு சில காலேஜ்ல 8 செக்ஷன் இருக்கு, 5 செக்ஷன் இருக்கு, 8ன்னு இருக்கு. சரி, ஒரு 5 செக்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனாங்கன்னா அப்போ வந்து நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. பெரிய பெரிய காலேஜ்ல வந்து என்னது 5, 6ன்னு இருக்குல்ல. அப்போ வந்து 5 செக்ஷன் வச்சாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க? 300 பேர். 5 இன்ட்டு 60 மொத்தம் 300 பேர்ல. அதுல 65% எவ்வளோ? நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் சொன்னோம். ஒரு செக்ஷனுக்கு கவுன்சிலிங்ல 39 பேர்னா 5 செக்ஷனுக்கு எத்தனை பேர் வருவாங்க? 195 பேர் எதுல வருவாங்க? கவுன்சிலிங்ல தான் எடுக்க முடியும். அதே 5 செக்ஷன் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட்ல எத்தனை வரும்? ஒரு செக்ஷனுக்கு நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் சொன்னோம், 21 இன்ட்டு 5 எவ்வளோ? 105 பேர். சோ 195 பெருசா, 105 பெருசா? ரைட். இது வந்து நான் ஒரு செக்ஷன் மட்டும் சொன்னேன். இதே இது வந்து கம்ப்யூட்டர் செக்ஷன் விரும்புறவங்க, நிறைய காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 5 செக்ஷன், ஏடிஎஸ் ஒரு 3 செக்ஷன், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லி கம்ப்யூட்டர் செக்ஷனே வந்து குறைஞ்சது டாப் காலேஜஸ். நீங்க நினைக்கிற மாதிரி சென்னையில, கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்சஸ் மட்டும் எவ்வளவு இருக்கும்னா, செக்ஷன் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 15 செக்ஷன் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதான் உண்மை. இல்ல அட்லீஸ்ட் டாப் காலேஜ்ல குறைஞ்சது 10 செக்ஷன் கூட வச்சுக்கோங்க. நான் 10 செக்ஷன் ரொம்ப கம்மியா சொல்றேன். ஏன்னா நான் எதெல்லாம் சேர்த்து சொல்றேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து டாப் காலேஜ்ல எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் சேர்த்தாவே உங்களுக்கு குறைஞ்ச 15 செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 15 செக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்க எவ்வளவு கவுன்சிலிங் வரும், எவ்வளவு மேனேஜ்மெண்ட் வரும்? இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஊர்ல வந்து சும்மா இப்போ நான் இந்த சொல்ற காலேஜ்லாம் வந்து ஒரு கம்பேரிஷன் தான், எந்த காலேஜுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, சார் வெங்கடேஸ்வரா காலேஜ் நல்லதா, சாய்ராம் நல்லதா, ராஜலட்சுமி நல்லதா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லதா, இது சென்னையில கேட்பாங்க. இது கோயம்புத்தூர்ல வந்து சார் கிருஷ்ணா நல்லதா, ஈஸ்வர் நல்லதா, கேபிஆர் நல்லதா. ஸோ இந்த மாதிரி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கவுன்சிலிங்ல வந்து நீங்க சாய்ஸ் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க விரும்ப இந்த காலேஜ் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கும், அதை முன்னாடி வைங்க. அது இல்லையா ரெண்டாவது வந்து இன்னொரு காலேஜ் வைங்க. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு டாப் காலேஜ்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் இருக்கும். அதாவது முதல்ல வந்து கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி நீங்க மன பக்குவம் பட்டுக்கணும். நான் வந்து இந்த காலேஜ்ல இந்த குரூப் கிடைச்சா எனக்கு சந்தோஷம், சப்போஸ் என் மார்க் கிடைக்கலையா அதே காலேஜ்ல நான் அடுத்த குரூப்க்கு காம்ப்ரமைஸ் ஆவேன், அந்த மாதிரி வந்து மனசுக்கு வரணும். இல்ல சார் நான் கொஞ்சம் குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற காலேஜ், புரியுதா, டாப் 5வது இருக்கிற காலேஜுக்கு டாப் 7வது இருக்கிற காலேஜ்ல வந்து நான் நினைச்ச குரூப் கிடைச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்படிதான் வந்து நீங்க இல்ல நான் படிச்சா இதுல இந்த காலேஜ் தான் படிப்பேன், நான் பிறக்கும் போதே இந்த காலேஜ் கனவோட தான் பிறந்தேன்னு இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. அப்படி இல்லாம நான் மேனேஜ்மெண்ட்ல போய் சேர போறேன்னா 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷன்ஸ் கேட்பாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, 5 லட்சம் டொனேஷன்ஸ் மட்டும் கிடையாது. நான் குறைஞ்சபட்சம் ஃபீஸ் 2 லட்சம், ஹாஸ்டல் 1.5 லட்சம், 3.5 லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டலும். 4 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 15 லட்சம் ரூபா. நீங்க ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு போறீங்க 5 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபா கொடுத்து கடைசியில வந்து உங்க பையன் வந்து ஒரு ஆவரேஜ்னா எல்லா காலேஜுமே வந்து நீங்க வந்து அவங்க விளம்பரத்துல கொடுக்குற மாதிரி 30 லட்சம் 50 லட்சத்துக்கு எல்லாத்துக்கும் வேலை வாங்கி தர மாட்டாங்க. அதுல ஒரு பையன் 2 பையன் வாங்கிருக்கலாம், மேபி 40 லட்சம் 50 லட்சம். மிச்சம் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு வாங்கி கொடுப்பாங்க? வருஷத்துக்கு 3 லட்சம் டு 4 லட்சம் சம்பளம் தான் வாங்கி கொடுக்குறாங்க. சோ அதுக்கு வந்து நீங்க 20 லட்சம் ரூபா முன்னாடியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 லட்சம் 4 லட்சம் சேர்றதுக்கு நீங்க முதல்ல மணியோட வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க நினைக்கீங்கன்னா அதே இது ஒரே ரேஞ்சில் இருக்கும்போது அடுத்த லெவல் காலேஜ்ல வந்து 3.5 லட்சம் ரூபா ஃபீஸ்க்கு பதில் 2 லட்சம் ரூபா. சார் கவுன்சிலிங்லேயே எனக்கு அந்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த காலேஜ் மட்டும்தான் கிடையாது, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் மெயினா சொல்ல மாட்டேன், இப்போ நீங்க மேனேஜ்மெண்ட்ல போய் ஃபீஸ் கட்டி ஒரு காலேஜ் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த ஒரு காலேஜ் தான். மேபி அது சுமாரான, அதாவது டாப் காலேஜ் இல்லாம மிட் லெவல் காலேஜில் சேர்றீங்க. ஆனா கவுன்சிலிங்ல வந்து உங்க பையனோட மார்க் வந்து கூட வந்துருது, கட் ஆஃப் கூட வந்து இதோட பெரிய காலேஜ்ல கிடைச்சிச்சுன்னா என்ன செய்வீங்க? சோ எப்பவுமே வந்து கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணி, ஏன்னா கவுன்சிலிங்ல வந்து நீங்க எத்தனை காலேஜ் வேணுமோ சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கலாம். நீங்க நினைச்ச காலேஜ் முன்னாடி வச்சுட்டு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் தானே. ஆனா மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஒன்ஸ் போய் நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா திருப்பி அந்த காலேஜ்ல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. ரைட். அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் சிம்பிளா சொல்லுறேன். அந்த 65% நம்ம சொன்னோம்ல, ஒரு செக்ஷன்ல வந்து 39 பேர் வந்து கவுன்சிலிங்ல தான் போகணும்னு சொல்லியாச்சு. அந்த 39 பேர் ஒரு செக்ஷன் மட்டும் நம்ம பேசுவோம், ஏன்னா ரொம்ப குழப்பம் வேணாம். ஒரு செக்ஷன்ல வந்து 39 பேர் கவுன்சிலிங் வரலாம்ல, அதுல 7.5% ஒரு 3 சீட்டு, ஒரு 3 சீட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு பிரிச்சிருவாங்க. அந்த 39 சீட்ல ஒரு 3 சீட்டு போயிடும். 3 சீட்டு போச்சுன்னா மிச்சம் 36 சீட் இருக்குல்ல, இந்த 36 சீட்டு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா கொடுப்பாங்க. அந்த கம்யூனிட்டி வைஸ் கால்குலேஷன் அதுவும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ஓபன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஓபன் கேட்டகரியில எல்லா கம்யூனிட்டி பீப்புள் வருவாங்க. அது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி அண்ட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த இதுல வருவாங்க. 31%ல வந்து எல்லா கம்யூனிட்டியும் வருவாங்க. ரைட். அடுத்தது வந்து பிசிக்கு வந்து 26.5%. இப்ப நம்ம அடுத்த கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பிசிஏ முஸ்லிம்ஸ்க்கு 3.5. அடுத்தது வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்களுக்கு 20%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு 1%. இப்போ நம்ம சிம்பிளா கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம் ஃபார் ஒரு செக்ஷன் இன் கவுன்சிலிங்.
எத்தனை 36, ஏன்னா 7.5 3 நம்ம கழிச்சிருவோம். இந்த 36க்கு ஓசி கம்யூனிட்டி எல்லாருமே போட்டி போடலாம். அதுல வந்து 31% சொல்லியிருக்கேன். அப்புறம் 31% கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு நார்மல் வந்து 12 சீட் வரும். இந்த 12 சீட்ல எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் வந்துடலாம். 36 இன்ட்டு 31% பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு 12 சீட் வரும். அடுத்தது பிசிக்கு வந்து எத்தனை சொல்லியிருக்கோம்? 26.5 சீட்டு. 26.5% சீட்டுனா அதே வந்து என்னது 36 சீட் ஒரு செக்ஷனுக்கு. 26.5 டிவைட் பை 100 சொல்லி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 இல்லைன்னா 11 சீட் வரும். அதே இது பிசி எம் முஸ்லிம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு தான்ப்பா வரும். ஏன்னா என்ன முக்கிய கால்குலேட் பண்ணாலும் ஒரு சீட்டு தான். அடுத்தது வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி அவங்களுக்கு எத்தனை 20% சீட் சொல்லியிருக்கு. அவங்களுக்கு எத்தனை சீட் வரும்னா 7 இல்லைன்னா 8 சீட்டு ஒரு செக்ஷனுக்கு வரும். அடுத்தது வந்து எஸ்சிக்கு வந்து 15%. அவங்களுக்கு எத்தனை சீட் வரும்னா 5 இல்லைன்னா 6 வரும். அடுத்தது வந்து எஸ்சிஏக்கு வந்து ஒரு சீட்டு. எஸ்டிக்கு வந்து மேபி வரலாம், வராம இருக்கலாம். அப்படியே வந்தா ஒரு சீட்டு வரலாம். இதுதான் வந்து கால்குலேஷன். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து மார்க்கை நம்பி டைலோமோல இருக்கிறவங்க, சார் எனக்கு மேனேஜ்மெண்டா கவுன்சிலிங்கா டைலோமோ இருக்கிறவங்களுக்கு நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது கவுன்சிலிங். ஏன்னா கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு காலேஜ் சாய்ஸஸ் நிறைய. இப்போ நீங்க அவசரப்பட்ட ஒரு காலேஜ்ல எங்க சொந்தக்காரர் சொன்னாரு, அது மெயினா ரிலேட்டிவ்ஸ் தான். ரிசல்ட் வரப்போது, ஸ்டேட் போர்ட் ரிசல்ட் வந்துடும், அதுக்குள்ள வந்து நீ பாரு இந்த காலேஜ்ல போய் டொனேஷன் கூடிக்கிட்டே இருக்கு. ரிசல்ட் வந்த பிறகு நீங்க அந்த காலேஜ் சேர்ந்தீங்கன்னா அவங்க டொனேஷன் நிறைய சொல்லிடுவாங்க, சீட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இப்பவே போய் வந்து நீ டொனேஷன் கட்டிருன்னு சொல்லி உங்க கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், ஏன்னா அவங்க வந்து ஐடியா மொத்தமே சொந்தக்காரங்கன்னா எதுக்கு ஐடியா தான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க சொந்தக்காரங்க சொல்லுங்க, ஆமா சார் நான் கண்டிப்பா இதை காலேஜ் செய்றேன், அந்த டொனேஷன் கையில காசு இல்ல, நீங்க ஒரு 5 lakhs கொடுத்தா நல்லா இருக்கும், நான் டொனேஷன் கட்டிட்டு நான் அடுத்த மாசம் உங்களுக்கு கொடுத்துறேன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஐடியா கொடுக்கறது தான் சொந்தக்காரவங்க. பட் நான் எந்த சொந்தக்காரையும் கெடுதையா சொல்லல, ஏன்னா ஊருக்கு உபதேசம் தான் வந்து இது. ஸோ அதனால எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, கவுன்சிலிங்ல இருந்தா உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய. கவுன்சிலிங் இல்லாம மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா அது மட்டும்தான். ஸோ அதனால வந்து உங்க ரிசல்ட் வர்ற வர வந்து உங்க பையனோட மார்க்கை நம்புங்க. உங்களோட பையனை மார்க்கை நம்பி கவுன்சிலிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய 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 குரூப் இருக்கும். ஏன்னா வந்து 1.5 மாசம், ஏன்னா ரிசல்ட் வந்து மே 9ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 1.5 மாசம் நடக்கும். உங்களுக்கு நார்மலாவே வந்து ஜூலைல தான் கவுன்சிலிங். அது வரை வந்து நீங்க பிரான்ச்சை யோசிக்கலாம், காலேஜை நிறைய விசிட் பண்ணலாம். அதெல்லாம் சாய்ஸஸ் நிறைய இருக்கு. ஸோ டைலமோல இருக்கிறவங்க, மார்க் எனக்கு வரும் கான்ஃபிடன்ட் இருக்கிறவங்க, பி வெயிட் ஃபார் கவுன்சிலிங். கவுன்சிலிங் இஸ் த ஆல்வேஸ் பெஸ்ட். இல்ல சார் என் பையனுக்கு மார்க் வராது, என் பையன்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன், போக வந்து எனக்கு மணி இஸ் நாட் ஏ இம்பார்ட்டன்ட், எனக்கு காசு பெரிய விஷயம் இல்லை, அவங்க 5 லட்சம் என்ன நான் 7 லட்சம் தரேன் கொடுத்தாலும் நான் வந்து சேர ரெடியா இருக்கிறவங்க தாராளமா மேனேஜ்மெண்ட் சீட் சேர்ந்துக்கலாம். ஆனா கவுன்சிலிங்ல நம்ப இருக்கிறவங்க வெயிட் ஃபார் கவுன்சிலிங். பாய். சொல்ல மறந்துட்டேன், இது வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மெயினா வந்து உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்து அரிய தகவல்கள் உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன்.